இப்போ ரீசெண்டா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட புது விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் பண்ண போறதா ஒரு ஈவெண்ட்ல சொல்லிருக்காங்க. சோ உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா 2015ல விண்டோஸ் 10 ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த 5 வருஷ கேப்ல எப்போடா விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விண்டோஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸா தான் இந்த வருஷம் வந்து ஃபைனலா இந்த விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ண போறதா அவங்களே வந்து சொல்லிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த விண்டோஸ் 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ஓஎஸ்ஸாக இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதில் டெமோ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ என்னதான் இது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கு, ரொம்ப நாளைக்கு பிறகு ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலுமே கூட இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து விண்டோஸ் 7, 8, 10 நம்மளோட பிசியில் யூஸ் பண்ண மாதிரி எல்லா பிசிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அது ஏன், அதை எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு சொல்யூஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட பிசியில் வந்து தேவை. ஸோ அது எல்லாமே நம்மளோட பிசியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாமளே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் நம்மளோட பிசிக்கு வந்து இந்த புது விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத அந்த சாஃப்ட்வேரை வச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்கள் வந்து விண்டோஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா விண்டோஸ் 11 வந்து உங்களோட பிசியில் யூஸ் பண்ணணுமா இல்லையா, உங்களோட பிசிக்கு வந்து அது சப்போர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முதலாக தான் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் உள்ள ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு விண்டோஸ் 11 அப்படின்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆஃபிஷியலான அதோட லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாட்டமுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃபிஷியலான வெப்சைட். ஸோ இதோட பாட்டமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 ரன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் டிபிஎம், அதாவது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கணும். அதுவும் வெர்ஷன் 2 வந்திருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகும். இது எப்படி நம்மளோட பிசியில் இருக்கா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிஸ்டமில் டிபிஎம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மலான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே தான். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுமே இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ சைன்இன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் விண்டோஸ் 11 அப்படின்னு போட்டு செக் நவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதாவது திஸ் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11 அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆனிச்சு அப்படின்னா உங்களோட பிசியில் வந்து நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 11 வந்து ரன் பண்ணிக்க முடியும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11 அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11 வந்து ரன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த டிபிஎம் அப்படிங்கிறது வந்து உங்களோட மதர் போர்டில் நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா உங்களோட மதர் போர்டோட மாடலை ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி அதை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட பிசிக்கு வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி உங்களோட பிசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களோட பிசி மாடல் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக இது ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களோட விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் நிச்சயமாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க